ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது அப்படின்னா உன்னோட கூட்டும் இல்லை, உனக்கு சீட்டும் இல்லைன்னு சொல்ல இங்க ஒரு கட்சி இல்லை. அவன் தண்ணி தரலையோ, உரிமையை மறுக்கிறானோ, உரிமையை பறிக்கிறானோ, அவனோட கூட்டு வச்சு அவனுக்கு ஓட்ட போட்டு அவனுக்கு பதவியை கொடுத்தா அப்ப எப்படி இந்த மண்ணின் மக்களின் உரிமை பாதுகாக்கப்படும்ங்கிற கேள்வி நமக்கு எழது. தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது, மேகத்தாட்டுல அணை கட்டியே தீரணுங்கிற நிலைப்பாட்டில் காங்கிரசும் ஒண்ணுதான், பாரதிய ஜனதா ஒண்ணுதான், மதச்சார்பற்ற ஜனதாதளமும் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே நம்முடைய வளங்களை எடுத்துக்கங்க. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும், நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும், மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும், அணு உலை மின்சாரம் எல்லாருக்கும், அடல் புனல் மின்சாரம் எல்லாருக்கும். ஆனால் அவர்களுடைய நீர்வளம் அவர்களுக்கு. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமான. உயிரை இழக்கிறது சீமான் இழக்கிறது அது தனிப்பட்ட இழப்பு. உரிமை இழப்பது ஒட்டுமொத்த தேசிய இனத்தின். தொடக்க உரையிலே அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும் முன்பு உரையாற்றிய ஐயா மதிப்பிற்குரிய ஐயா OS மணியன் அவர்களும் தெளிவாக விளக்கி கூறினார்கள். நமக்கு இருக்கிற சிக்கல் ஐயா சொன்னதை நம்ம ஒத்துக்கணும். அதாவது இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று எல்லாம் பேசுகிற காங்கிரஸோ இல்லை பாரதிய ஜனதாவோ கர்நாடகா என்று வருகிற போது அந்த மாநில கட்சியா மாறிவிடும். காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்டோ கேரளா என்று வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிவிடும். இது நீண்ட காலமாக இருக்கிறது. அதுதான் அவங்க சொல்றாங்க, இந்தியா என்று ஒரு கொள்கை முடிவு, மாநிலம் என்றபோது அதுக்கு ஒரு கொள்கை முடிவை எடுத்துக்கொள்வது. இப்போ பாரதிய ஜனதா எதிர்கட்சி என்றால் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அதே முடிவோட தான் ஒத்துப்போகும். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு என்றால் அதே அவர்கள் ஆளும்போது அதான் நிலைமை. நமக்கு என்ன பேரவலம் எதனால நிகழுது அப்படின்னா, ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது அப்படின்னா உன்னோட கூட்டும் இல்லை, உனக்கு சீட்டும் இல்லைன்னு சொல்ல இங்க ஒரு கட்சி இல்லை. பிரச்சனை அதுதான். அப்ப அவரோட கூட்டு, அவன் தண்ணி தரலையோ, உரிமையை மறுக்கிறானோ, உரிமையை பறிக்கிறானோ, அவனோட கூட்டு வச்சு அவனுக்கு ஓட்ட போட்டு அவனுக்கு பதவியை கொடுத்தா அப்ப எப்படி இந்த மண்ணின் மக்களின் உரிமை பாதுகாக்கப்படும்ங்கிற கேள்வி நமக்கு எழணும். இது நீண்ட காலமா நடக்குது, இன்னைக்கு நேரத்தில் இல்லை. உங்களுக்கு தெரியும், மேயர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஜெகதீஷ் சட்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாநில முதலமைச்சரே நாட்டின் பிரதம அமைச்சரை அவமதிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டாப்ல ஜெகதீஷ் சட்டர். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்ட்டு. அப்ப என்ன பேச்சுவார்த்தை மூலம் என்ன தீர்வு காண்றதுக்கு இருக்குது? அவர்கள் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, அணுக்கழிவை கோலார் தங்கவயல்ல தோண்டி எடுக்கப்பட்ட அந்த குழியில புதைக்கலாம், உள்ள வச்சு மூடலாம். ஒரு கருத்து, மூடலாம்னு முடிவு எடுக்கல, ஒரு கருத்தை முன்வைக்குது. அந்த கருத்துக்கு பாரதிய ஜனதா, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதாதளம் இருக்கிற கட்சி எல்லாம் அவர்கள் கட்சி கொடியை கீழே வச்சுட்டாங்க. கர்நாடக மாநிலத்துக்கு ஒரு கொடி இருக்கு, அந்த கொடியை எடுத்துக்கிட்டு மொத்த பேரும் தெருவில் இறங்கி நிக்கிறான். அதோட அந்த கருத்தையே செத்து போயிடுச்சு. தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது, மேகத்தாட்டுல அணை கட்டியே தீரணுங்கிற நிலைப்பாட்டில் காங்கிரசும் ஒண்ணுதான், பாரதிய ஜனதா ஒண்ணுதான், மதச்சார்பற்ற ஜனதாதளமும் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் நிற்பார். இப்போதுதான் இந்த ஒரு நம்பிக்கை வருது. கூட்டியவர் யார் என்பது பிரச்சனை இல்லை, கூட்டுவதற்கான நோக்கம் என்ன என்பதுதான் முக்கியம். யார் கிருஷ்ணசாமி யாரு கூட்டுறதுக்கு? கிருஷ்ணசாமி அது இல்ல, மண்ணின் மக்களின் உரிமைக்கு எவன் நிக்கிறானோ, உணர்வோடு நிக்கிறவன்லாம் ஒன்னா நிக்கணும். நிப்பான் தமிழன் வந்தாதான் பயப்படுவான். அவன் நமக்கு கொடுக்க கூடாது நிக்கும் போது நீ கொடுத்தே திருன்னு, நீ கட்டவே கூடாதுன்னு நம்ம நிக்க முடியாது. உரைய வைக்கலன்னா அது கஷ்டம். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அக்கறை இருக்கு இல்ல, அது இல்ல, நமக்கு இருக்கு. இப்ப ஐயா சொல்ற மாதிரி வேளாண்மைக்கு மட்டும் இல்ல, குடிக்க தண்ணி இருக்காது. பருவநிலை ஆய்வாளர்கள் சொல்றதை பார்த்தா இவ்வாண்டு பருவமழை பொய்க்கும், குறையும்ங்கிறாங்க. இப்ப வறட்சியை, பெரும் வெள்ளத்தை தாங்கிடலாம், வறட்சி எப்படி தாங்கி போறது? குடிக்க தண்ணி இல்லாம எப்படி போறது? இப்ப குறுவை சாகுபடி முடிஞ்சிருச்சு, இன்னி தண்ணி இல்ல, அதை மறந்துட வேண்டியதுதான். எல்லாத்தையும் ஆய்வு செய்யறவர் அதை போய் ஆய்வு செய்யல. இப்ப பிரச்சனை இங்க. அப்ப நம்ம ஒன்றிணைந்த வலிமையான போராட்டங்களின் வாயிலாக தான் நமது உரிமையை நம்ம பாதுகாக்க முடியும். நமக்கு இருக்கிற சிக்கல் ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல் வருது, ஒரே வரி எல்லாம் இருக்கு. ஆனா தண்ணி மட்டும் அந்தந்த மாநிலத்துக்கு. நம்முடைய வளங்களை எடுத்துக்கங்க, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும், நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும்,
மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும், அணு உலை மின்சாரம் எல்லாருக்கும், அடல் புனல் மின்சாரம் எல்லாருக்கும். ஆனால் அவர்களுடைய நீர்வளம் அவர்களுக்கே. இது எத்தனை காலத்துக்கு சகிக்கிறதுன்னு பாருங்க. இப்ப அதுல இப்ப எங்க அண்ணன் நம்ம கூட மதிப்பிற்குரிய நம்முடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் நம்மோட இருக்காங்க பாரதிய ஜனதால. இப்ப இந்த தமிழர்களுக்கான உரிய நீர் உரிமை பாதுகாக்கப்படணும்னு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற பாரதிய ஜனதா என்ன முடிவெடுக்கும்? கர்நாடக மக்களின் நலனை தான் பேசும். அந்த மாநிலம் என்று வருகிற போது இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுகிற நாட்டு கட்சிகள் கர்நாடக மக்களின் நலனையே பேசும். அப்போ அருகில் இருக்கிற ஒரு தேசிய மக்களின் உரிமையை அற்ப தேர்தல் வெற்றிக்காக லாபத்திற்காக பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்ப காங்கிரஸ் தண்ணி கொடுக்கணும்னா அடுத்த தேர்தலில் தோக்கும். பாரதிய ஜனதா கொடுக்கணும்னு பேசினா தோக்கும். அதனால அவன் அந்த தேர்தல் தோல்விக்காக பயந்துகிட்டு அந்த மண்ணின் மக்களின் உரிமைக்குத்தான் நிற்பான். மற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்படாது. நமக்கு இந்த மண்ணும் மக்களும் மக்களின் நலனும் உரிமையும் தான் முக்கியங்கிற போது நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒற்றை குரலாக எமது உரிமை அதுதான். இப்ப நீங்க உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாம். உயிரை இழக்கிறது சீமான் இழக்கிறது அது தனிப்பட்ட இழப்பு. உரிமை இழப்பது ஒட்டுமொத்த தேசிய இனத்தின் உரிமைக்கான இழப்பா ஆயிருது. அதனாலதான் உயிரினும் மேலானது எமது உரிமைங்கிற முழக்கத்தை நம்முடைய தலைவர் முன் வச்சாங்க. அப்ப அந்த நோக்கத்துல நம்ம இந்த ஒருங்கிணைப்பை பாராட்டணும். இதை நம்ம மென்மேலும் கொண்டு போகணும். இப்ப அடுத்து எடுக்கிற போராட்டத்தை கூட அதுல குறிப்பிட்டிருக்காங்க உண்ணாவிரதம். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எல்லாருமே உண்ணாமதான் இருக்க போறோம். இன்னும் தண்ணியும் இல்லை ஒண்ணும் இல்லை. அதுக்கு அது விரதம்னு இருக்க வேண்டியதில்லை. அது பேரெழுச்சியான ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டமாக வைத்தால்தான் அது கவனம் பெறும். உண்ணாவிரதமா இருந்தா நம்ம உயிரை கொடுத்து போராடியே மதிப்பு ஒரு கவனம் இல்லை. செத்தே போனாம் பல பேர். அதே திரும்பி பார்க்கல. பட்னி நடந்தா ஏன் பார்க்க போறேன், இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்ட்டு போவான். அதனால ஒரு பேரெழுச்சியான ஆர்ப்பாட்டத்தை செய்யணும். அது அப்ப நம்ம தொடர் பேரெழுச்சியான போராட்டங்களின் மூலம்தான் இதை நம்ம சட்ட போராட்டம் தனி. ஆனால் அரசியல் போராட்டத்தின் மூலமா நம்ம வெல்லணும். அவன் எவ்வளவு உறுதியா நிக்கிறானோ அதே மாதிரி நாம நிக்கணும். அதான் முக்கியம். நம்மளோடு காங்கிரஸ் நிக்குதோ, அதிகாரத்தில் நிக்கிற கட்சிகள் நிக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம எல்லாம் கட்சி வச்சிருக்கிறது நாட்டுக்கு மக்களுக்கு தான். அப்ப நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கிற உயிர் உரிமையாக இருக்கிறது நீர் உரிமை. அந்த உரிமைக்கு நம்ம எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்னா நிக்க வேண்டியதுதான். அது ஒண்ணும் கிடையாது இங்க. அது அப்புறம் நமக்கு அது இல்லாம வேற என்ன பண்ண முடியும்? உரிமையை பறி கொடுத்துட்டு என்ன இருக்குது?